இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மன் மூக்குத்திய நந்தினி கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன காரணத்துக்காக அந்த மூக்குத்திய மீட்க வந்திருக்க? என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு சாமி. அவர் உயிரை காப்பாத்தணும்னா நந்தினி கிட்ட இருந்து மூக்குத்திய மீட்டு அம்மனுக்கு போடணும்னு எங்க ஊர்ல இருக்கிற உங்கள மாதிரி ஒரு சித்தர் சொன்னாரு. இந்த ஓலைச்சுவடியில தான் அந்த மூக்குத்தியை எடுக்கிற வழி இருக்குன்னு பத்மாமா சொன்னாங்க. எனக்கு இந்த ஓலைச்சுவடிலாம் படிக்க தெரியாது சாமி. நீங்க தான் இந்த ஓலைச்சுவடியை படிச்சு எனக்கு வழி தரணும் சாமி. நல்லதும்மா. ஊரே என்னையும் என் குடும்பத்தையும் தள்ளி வச்சிருந்தாலும் என்கிட்ட பேசுற ஒரே ஆள் நீங்க தான் சாமி. அதான் இவங்கள உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். இந்தாங்க சாமி. கொடுங்க. இங்கிருந்து நேரா போனா கழுகுமலை. அந்த கழுகுமலையை கடந்து போனா யானைமலை. அந்த யானைமலை பக்கத்துல இருக்கிற முக்கோண மலை தான் நந்தினி இருக்கிற இடம். அங்கதான் நந்தினி அம்மனோட மூக்குத்திய மறைச்சு வச்சிருக்கா. ஆனா அந்த 3 மலையையும் தாண்டி போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அந்த மூக்குத்தியை எடுக்க போய் அநியாயமா உயிரை விட்டிருக்காங்க. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல சாமி. என் கணவர் உயிரை காப்பாத்தணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் வந்திருக்கிற காரியம் நல்லபடியா முடியணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி என்ன அனுப்பி வைங்க சாமி. ஈஸ்வரா, தன்னோட உயிர் முக்கியம் இல்ல, கணவனோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம்னு இந்த பொண்ணு அம்மன் மூக்குத்திய தேடி வந்திருக்கு. தன்னலம் இல்லாம உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்கிற இந்த பொண்ணுக்கு நல்லது நடக்க நீதான் துணையா இருக்கணும். இத்தனை வருஷமா இந்த ஊரையும் மக்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற சாபத்துல இருந்து இந்த பொண்ணு மூலமா சாப விமோச்சனம் கிடைக்க நீதான் அருள் புரியணும். இந்த பொண்ணுக்கு பக்கபலமா இருக்கணும். துணையா இரு பெருமானே. திருச்சிற்றம்பலம். இந்தாங்க சாமி. நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சாமி. நான் வரேன். போயிட்டு வாங்க. வரேன். வெற்றியோட திரும்பி வா. தென்னாடுடைய சிவனே போற்றி. சான்ஸ் கிடைச்சு விட்டு போறாப்ல. ஒண்ணுமே புரியலையே. நீ வா. இந்த ஸ்ப்ரேவை எடுத்துட்டு போய் கிளி கடிச்சு மயக்கமடைய செஞ்சு அதை எடுத்துட்டு வா. ஆமா, நீதான். சீக்கிரம் போய் வேலையை முடி. ஏய், சீக்கிரமா போ. இல்ல, இத வச்சு நான் கிளியை எப்படி மயங்க வைக்கிறது? நான் வேணா அடிச்சு காட்டவா? வேண்டாம் வேண்டாம், நானே போய் ட்ரை பண்ணி பாக்குறேன். எப்படியோ போவா. எல்லாத்துலயும் என்னையே கோத்து விடுங்க. நான் போட்டியா தானே இருக்க. சொல்ற வேலையை ஒழுங்கா பண்றது கிடையாது. என்னாச்சு இதுக்கு? எல்லாமே லூஸ் கான்டாக்டா இருக்கு. ரைட் பண்ணுவோம். ஐயோ, கண்ணெல்லாம் இருக்கு. மயக்க வருது. வைர மூக்குத்தி எனக்கு தான் சொந்தம். யார் அதை மீட்டு போக வந்தாலும் நடக்காது. நான் அந்த மூக்குத்தியை கொடுக்க மாட்டேன். மூக்குத்தி எனக்கு மட்டும் தான் சொந்தம். மூக்குத்தியை தேடி யார் வேண்டுமென்றாலும் வரட்டும். அவர்களுக்கு நான் முடிவு கட்டுகிறேன்.
சரி நான் அப்புறமா பேசுறேன். ச்சே, இந்த முட்டாள் சங்கரபாண்டியால ஒரு யூஸும் கிடையாது, வெறும் தொல்லைதான். இப்ப பாரு, தேவையில்லாம நாம வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார வேண்டிய நிலைமை. சங்கரபாண்டி நமக்கு நல்லது செய்ய போய் தான் இப்படி ஆயிப்போச்சு. என்ன பண்றது? அந்த சூர்யாக்கு நேரம் நல்லா இருக்கு, சங்கரபாண்டிக்கு நேரம் கெட்டதா இருக்கு. ஆமா, என்னத்த சொல்றது, எல்லாம் நேரம்தான். ஏன் நாகஜோதி, நம்மளால அந்த கிளிய ஒண்ணுமே பண்ண முடியலையே. இதுல கோலமலையில அந்த டோங்லி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. துர்காவை பார்த்தானா இல்லையா அதுவும் தெரியல. ஒரு போன் கூட பண்ணல பாரு அந்த முட்டாள். அவ போன் பண்ணலனா என்ன, நீங்க போன் பண்ணி பாருங்க. ம். ரிங்கு போயிட்டு இருக்கு, போனையே எடுக்க மாட்டேங்கிறான். சைத்தா லைத்தா தாரா மேடம். हाँ हाँ यस नहीं होता शा हुआ ஓகே ஓகே. ஹலோ. ஏய், டோங்லிக்கு போன் பண்ணா நீயே போன் எடுக்கிற? அவர் பேசி அதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு நானே பேசலாம் தான் அவர்கிட்ட இருந்து போனை வாங்கினேன் மேடம். ம், அதுவும் சரிதான். ஆமா, போன காரியம் என்னாச்சு? துர்காவை பாத்தீங்களா? மேடம் பார்த்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கீங்களா? அவளை எதுக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்க? ஸ்பாட்ல பார்த்த இடத்துலயே போட்டு தள்ள வேண்டியது தானே? அப்படி இல்லை மேடம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல முடிக்கதா அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறோம். ஆ, கண்டிப்பா முடிச்சிடுவோம், நீங்க கவலையே படாதீங்க. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க மேடம், கண்டிப்பா ஃபோன் பண்றேன். மேடம் போட்டோவே எடுத்து அனுப்புறேன் மேடம். கண்டிப்பா போட்டோ எடுத்து அனுப்பு. இப்ப போனை வை. ஓகே மேடம். என்னாச்சு? துர்காவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கானுங்களாம். அவனுங்க முடிச்சிட்டு கால் பண்ணுவானுங்க. நாகஜோதி, துர்காவை அவங்க பாத்துப்பாங்க. இங்க நாம ஒண்ணு அந்த கிளிய சாகடிக்கணும், அப்படி இல்ல சூர்யாவோட உடம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத தீய வச்சு எரிச்சு சாம்பலாக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம நாளைக்குள்ள பண்ணலனா இனிமே ஜென்மத்துக்கும் பண்ண முடியாது.